ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். ஒன் டே நானும் ஹபியும் ஷாப்பிங் போன vlog வந்து லைவாக ஆடியோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்கும். vlog தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் எங்கே போகிறோம்? துபாயா? எங்கே போகிறோம்? பைக்கா? பை இன்டர்நேஷனல். எனக்கு ஒரு புது மொபைல் வாங்கவா? மொபைல் வாங்கவா? எனக்கு தானே ஒரு மொபைல் வாங்கிக்கலாங்க. அப்படியே சரியா? நல்ல கேமரா கிளியரிட்டி இருக்கிற மாதிரி விளாக்ஸ்லாம் போட யூஸ் ஆகும்ல. ஹாய் சொல்லுங்க. அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒரே எல்லாரும் ஹாய் சொல்லுவாங்க. நம்ம ரெண்டு பேர்த்துக்கு எல்லாரும் ஹாய் சொல்லிடுவாங்க இல்லையா? ஓகே. உடுப்பி சிட்டியோட கிளைமேட்டை பாருங்கள் மக்களே. செம்ம கோல்டாக இருக்குது, ஹெவி ரெயின். அந்த டைம்லேயும் நாங்கள் எங்கே வெளியே கிளம்பிட்டோம், ஒரு சின்ன ஷாப்பிங்காக வெளியே போயிட்டுருக்கோம். எங்கே ஷாப்பிங் போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஏரியா வரும்போதெல்லாம் நமக்கு நம்மளோட பழைய வீடு தான் நினைப்பு வரும். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரோட கிளைமேட்டெல்லாம் பார்த்திங்களா? சொல்லி முடிக்கல, மழையுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பை இன்டர்நேஷ்னலுக்கு தான் போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம அங்கே டிவி வாங்கியிருந்தோம் இல்லையா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. ஒரு 800க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷாப்பிங் அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்காக ஷாப்பிங் பண்ணலாம் தான் நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். பனி மூட்டமாக இருக்குது. இப்போது நாம் அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். வந்த இடத்துலேயே ஒரே மழையாக இருந்துச்சுங்க. எனக்கு உடனே இந்த வடிவேல் சாரோட டைலாக் தாங்க நினைப்பு வந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தா சோனு, அந்த பக்கம் பார்த்தா சோனு. ஒரு வழியாக மழையில் நினச்சிக்கிட்டே இப்போ கடைக்குள்ளே வந்துட்டோம். இது வந்து ஒரு ஹோம் அப்ளையன்ஸ் கடை தான். இங்கே எல்லாமே இருக்குது. எனக்குமே உள்ளே வந்துவிட்டு என்னடா வாங்குறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நானும் கடையை அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றி பார்க்குறேன். என்ன ஐட்டம் வாங்கலாம், நம்ம வீட்டில் என்ன இல்லையோ அதை தான் இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் இருந்தால் வாங்கலாம் அந்த ஐடியாவில் தான் நான் வந்திருந்தேன். வந்து பார்த்தப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஹேண்ட் பிளெண்டர் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வாங்குறத விட இங்கே அதிகமாக இருந்துச்சு. இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாமோ? இங்கே பாருங்க, இது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சண்டை ஆகும். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாம போங்க. என்னங்க ஃபோன் பக்கம் போலாமா? நியூ மாடல். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இந்த டைலாக் தாங்க எனக்கு நினப்பு வந்துச்சு. நானும் ஃபோனுன்னு கடந்து கத்துற மனுஷன் காதில் வாங்க வெளியே வந்துட்டார். ஒரு வழியாக இப்போ அங்கே ஷாப்பிங்கை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? அவ்வளோதானாங்க ஷாப்பிங் ஓவரா? ரொம்ப பில்டப். இல்லை, நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? பெரிய இர்ஃபான் யூடியூபர் சொல்லுங்க. இர்ஃபான் மாதிரிலாம் ஆகுவோம் ஒரு நாளைக்கு. நாங்களும் எடுத்துட்டு இர்ஃபான் மாதிரிலாம் ஆக முடியுமா? இர்ஃபானை விட எவ்வளோ பெரிய யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. இர்ஃபானை போய் ஏன் கூட கம்பேர் பண்ணுறீங்களே. அப்படியே டிமார்ட் பக்கம் வண்டியை விடுங்க. எந்த வேலை முடியுதோ இல்லையோ, மாசானா அந்த வேலை நடக்கும் இல்லையா? நமக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஐட்டம் இது இல்லையா? டிமார்ட் பக்கம் போங்க. டிமார்ட்டில் மீட் பண்ணலாம். சிட்டிக்குள்ளே க்ரௌடு கம்மியாக இருக்கு இல்லைங்க? மழை நாள் தானே. எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இல்லை ரியலாகவே இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குமா? இல்லை டிராஃபிக்காக இருக்கும் இந்த ரோடெல்லாம். யாருமே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. நீ தான் வர வேண்டாம். நம்ம என்ன மழையாக இருந்தாலும் வெளியே சுற்றணும்ல. அப்படியே டிமார்ட் போயிட்டு வேற எங்கேயும் போகிறோமா? ஹோட்டல் பரோட்டா சாப்பிட வேணாமா? ஓ, வீட்டில் பரோட்டா இருக்குது உங்களுக்கு, அதனால் இன்றைக்கி எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டீங்க. ஆமாம், செலவு மிச்சம் உங்களுக்கு. நீ வாயை மூடலை. என்ன நேரம் வாயை வச்சேனோ தெரியல. டிராஃபிக் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வேறு வாய், அது நார வாய். இந்த மாதிரி நம்ம சொன்ன நேரம் உடனே டிராஃபிக். இப்போ பாருங்கள், வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது.
ஓகே, ஒன்றும் மழை டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு கோல்டாக இருக்குது. இதெல்லாம் விட டிராஃபிக் பெங்களூர்லலாம் இன்ச்சாக மூவ் ஆகணும். நம்ம ஊரில் எவ்வளோ பரவாயில்ல, பட்டு முதல்ல இருந்ததுக்கு இப்போ க்ரௌட் ரொம்ப அதிகம்தான். இந்த கடையில் கூட்டத்தை பாருங்களேன், இங்கே அது ஃபேமஸ் இல்லை, அதனால் கட்டி ரோல்லாம் சாண்ட்விச் எல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கள? என்ன மட்டும் இருந்ததே இல்லை. கூட்டத்தை பாருங்க, இன்னும் இதை விட கூட்டம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மழைனால. இந்த மழையிலையும் வாங்கி சாப்பிட்டுட்டு நிற்கிறாங்க ஒரு 4-5 பேர். நமக்கு டிராஃபிக் கிளியர் ஆகிடுச்சு. இப்போது நாங்கள் நெக்ஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு vlogலேயே ஷேர் பண்ணியிருப்பேன். டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். வந்தோட்டியே ஒரு சில ஐட்டம் ஹஸ்பண்ட் வந்து பேக் பண்ணி வாங்குவார். சரின்ட்டு அதை அவர் வாங்கட்டோன்னு சொல்லிட்டு நான் வந்து வேறு பக்கம் வாங்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வீட்டிலலாம் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் மட்டும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. மனுஷன் இது வரைக்கும் எனக்கு ஒரு சுடுதண்ணி கூட வச்சு கொடுத்தது இல்லைங்க. அவ்வளோ நல்லவர். கேஸை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு கூட தெரியாது அவருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த ஐட்டம் எல்லாம் பேக் பண்ணி வாங்கிட்டு இருந்தார். நான் அப்படியே இந்த கோகோனட் ஆயில் பார்த்துட்டு எனக்கு அப்படியே என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைலாக் ஓகே தானே. அப்புறம் என்னங்க, லாஸ்ட் மந்த்லாம் பார்த்தீங்கன்னா 260 வரைக்கும் தான் இருந்துச்சு கோகோனட் ஆயிலோட ரேட். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 360 வரைக்கும் போயிடுச்சு, 370 வரைக்கும் போயிடுச்சு. உங்கள் ஊர்லலாம் கோகோனட் ஆயில் என்ன ரேட் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த சோப்பு செக்ஷன் வந்தாச்சு. இந்த சோப்பு செக்ஷன் வந்தால் மட்டும் எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா கலராக நிறைய வெரைட்டி ஆஃப் சோப்ஸ் இருக்கும். நான் ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு வெரைட்டி ஆஃப் சோப் வாங்குவேன். அந்த மந்தில் என்ன புதுசாக நியூவாக வந்திருக்கோ அதை தான் வாங்குவேன். இந்த தடவை லக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் வந்து புதுசாக வந்துருந்துச்சு. சரி, அதை தான் வாங்கலான்னு வாங்கினேன். ஏன்னா ஃபேஸுக்கெல்லாம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால, பாடிக்கு அப்படிங்கிறதுனால வெரைட்டியாக வாங்கிடுறது. கலர் பாருங்க என்ன மாதிரி இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கோல்டு கலரில் இருக்கு. இது என்ன கலர் அப்பா, இது என்ன டார்ச் லைட் மாதிரியே இருக்குங்க. வாட்டர் பாட்டிலு. நெக்ஸ்ட்டு இப்போ கோதுமை மாவு செக்ஷன் தான். இதுலேயுமே எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். இவங்க ஃபோட்டோவில் போட்டிருக்க மாதிரி யார் வீட்லேயாவது இந்த மாதிரி ஃப்ளஃபியாக உப்பி வருதாங்க? வர்றதே இல்லை. பட் எல்லாமே இந்த ஃபோட்டோவில் போட்டிருக்கிறது மட்டும்தான். சரின்னு சொல்லிட்டு இதுலேயும் இன்றைக்கி என்ன பிராண்டு வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனோட ஒரு பிராண்டை வாங்கியாச்சு. இப்போ எங்கள் ஷாப்பிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பில்லிங்க்கு வந்தாச்சு. மனுஷனுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கக்கூடாது, அதுக்குள்ளே கூட மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிருவார். இப்படியெல்லாம் ட்ராலி மேலெலாம் சாஞ்சிக்கிட்டு மொபைல் பார்க்க முடியுங்கிறத என் ஹஸ்பண்டை பார்த்து தான் கற்றுக்க முடியும். அப்படியே பில்லிங் செக்ஷனில் போயிட்டு அந்த பில்லை வந்து என்ட்ரி பண்ணி வாங்கிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த விலாகில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு ஃபன்னி கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த விலாக் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எப்பயுமே இங்கே கிடைக்கிற சாஃப்டி ஃபேவரட். ஸோ சாஃப்டி வாங்கலான்னு போனேன், சாஃப்டி காலையாச்சுன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு சோகமாக திரும்பி வந்துட்டேன். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா லைவாக ஆடியோ ஷேர் பண்ணியிருக்கனால நிறைய வந்து டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க. நெக்ஸ்ட் டைம் மைக்கு போட்டு யூஸ் பண்ணி நான் வந்து விலாக் ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, let's see you. Bye bye. Sophia Mansoor. Assalamu alaikum. Bye guys.